ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து வரோம். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஃபேஸ் பேக் போட போகிறோம். நான் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபேஸ் பேக்கு நல்ல எஃபெக்டிவ் கொடுக்குது. ஒரு ஃபேஷியல் கிட் மாதிரி கிடைக்கிது. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஒரு பீட்ரூட் பவுடர் ஒன்றும், ஒரு ரோஸ் பெட்டல் பவுடர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நான் இந்த சொல்லியிருந்தால இந்த மீஷோவில் வந்து இது ஆக்சுவலாக இது ரெண்டும் சேர்த்து 165 என்னமோ வந்தது. கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் 165 வருது. இப்போ ஜிபே போட்டால் 130 சம்திங் அந்த மாதிரி வரும். இது நல்ல ஐ திங்க் நல்ல எஃபெக்டிவ் எனக்கு கொடுக்குது. நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி போட்டு போகிறேன். இது என்ன தேவைன்னா இந்த ரோஸ் பெட்டல் பவுடரும் இந்த பீட்ரூட் பவுடரும் நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். என்னென்னா இது வேணும்னாலும் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். நான் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்ரூட் பவுடர் இது நல்லா ரிச் கொடுக்கும். நல்லா ஒரு நம்ம பியூட்டி பார்லர் போய் நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்ல ஒரு திக்னஸ் ஃபீல் கொடுக்கும். பாருங்கள், இது இந்த பீட்ரூட் பவுடர் இதாக பாருங்கள். இது ஒரு ஸ்பூனு பீட்ரூட் பவுடர் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூனு. அடுத்து ரோஸ் பெட்டல் பவுடர், ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் பவுடர் போட்டுட்டேன். அடுத்து இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் போடுறேன். இது ஒரு ரோஸ் பெட்டல் பவுடர் நல்ல ஒரு ரிச்சான ஒரு அந்த ஃபீல் குட் அந்த ஸ்மெல் வரும். இது ஒரு ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 or 3 ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். காட்டுறேன். ஐ கேன் ஷோ யூ. நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஓவர் வாட்டரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் நம்ம நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். காட்டுறாங்க நான் இப்போ எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்ட்டு. இப்போ நம்ம எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இந்த இதுவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி ஓவர் வாட்டரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸு நம்ம நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த மவுத்துக்கும் போட்டுக்கலாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பீட்ரூட் லிப் பாம் மாதிரியும் இந்த பவுடரை இது பண்ணி போட்டுக்கலாம். இது பீட்ரூட் வச்சு லிப் பாமும் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த பவுடரை வச்சு நம்ம லிப் க்ளாஸோ இல்லை ஒரு வேஸ்லினோ வச்சு நம்ம ஒரு லிப் பாம் மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம்.
அந்த ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து நல்லா என்ரிச் அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், அந்த நல்ல ஒரு ரிச்சான ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஃபேஸ் பேக் போடும்போது நல்லா முடியை நல்லா இழுத்து கட்டிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் நம்ம கவர் பண்ண முடியும். பாருங்க. இந்த நோஸ் இதுலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் வெறும் இந்த 2 பவுடர் ஆட் பண்ணி கர்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கடலை மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கிராம் ஃப்ளோரை கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இதுவே 2மே போதும், நல்ல ஷைனிங்கும் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கொடுக்கும் நமக்கு. நல்லா ஆட் பண்ணுங்கள். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கெல்லாம் அந்த இது தெரியும், லூப் ஹோல்ஸ் தெரியும், அங்கெல்லாம் போடுங்க. ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம போட்டாச்சு. இது ஒரு half an hour ஒரு 45 minutes வச்சுருக்கோங்க. இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் ஒன்று வச்சுக்கோங்க.
இல்லைன்னா நல்ல ஒரு நார்மல் வாட்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இது காட்டுறேன் அவுட் டு லுக் லைக் தட். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம நல்லா ஒரு கூலிங்கான வாட்டரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது நான் காட்டுறேன். இது பிடிச்சிருந்தா இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீஷோவில் இந்த இதுவை. வாங்க நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இதுதான் ஃபைனல் லுக். நல்லா லாஸ்ட்டில் வந்து நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் லுக். இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. பாய். அடுத்த வீடியோவில் நான் வந்து மேக்கப் லுக் போட போகிறேன். அதை எல்லோரும் பாருங்கள். பாய்.